தலை இருந்தா எனக்கு என்ன என்ற பேரில் நீ மற்றும் நயவஞ்சகரே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. ரெண்டு கேள்வி. அந்த 2 கேள்விக்கு சரியாக பதில் வந்துச்சோ நான் பேசுகிறத இந்த வீடியோ போடுறதை நிப்பாட்டிடுவேன். அதுக்கு முந்தைய எங்களுக்கு வார விமர்சனத்துக்கு இப்போ 2 அதிசீக அதை பார்த்துட்டு வாங்க. 6 சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் மற்றவர்களுடைய குறை பேசுறதுக்கு அனுமதி. முதலாவது, நீங்க அநியாயம் செய்யப்பட்டுட்டீங்க, வியாபாரம் செஞ்சீங்க, உங்களை ஏமாத்தி போட வியாபாரம் செஞ்சீங்க, உங்களை என்ன செஞ்சிட்ட சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, உரிமை உள்ளவர் பேசலாம். நான் இவர் வியாபாரம் பண்ணோம், இவர் என்ன உண்மையிலே ஏமாத்தி போட்டார், நான் இவரை பத்தி சொல்றேன் மக்கள்கிட்ட, இவ கவனம் வியாபாரம் பண்ணிடாத, உன்னை ஏமாத்திடுவா, இப்ப பேசலாம். ஒன்று. இரண்டாவது, பாவியை விட்டும் சமூகத்தை பாதுகாப்பதற்காக குறைய பேசலாம். ஒரு பாவியை விட்டும் சமூகத்தை பாதுகாப்பதற்காக என்ன செய்யலாம், குறைய பேசலாம். ஏனென்றா கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் இதுக்கு எல்லாமே சரியாக நடக்கும். ஏன்னா ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கு, இருட்டுக்கும் விடிவு காலம்னு ஒன்று இருக்கு, கோடை காலம் மழைக்காலம் எல்லாம் அப்படி சொல்லி ஒன்று இருக்கு. நீங்கள் இவன் செய்கிறதெல்லாம் சரின்னு நினச்சி கொண்டு இருந்தேன்டா அது உங்களோட தப்பு. முதலாவது கேள்வி, இவன் சப்போர்ட்டர்ஸ் மாதிரி இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவனுக்கு, அடே கோடி கணக்கில் சல்லி கொடுக்குறவங்க வைக்கிறாங்க தானே, இப்போ கொடுத்திக்கிறாங்க நிறைய பேர், அவங்க கூட அவனோட ஃபோட்டோவை போட்டு பேனர் அடிக்கல, நீ அடிச்சிக்கிறாய். அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது, நீ பப்ளிசிட்டி பைத்தியம், நீ அல்லக்கா வேண்டி செய்யலைன்னு அர்த்தம். எனக்கு இதுக்கு பதில் தாங்கடா, இவனுக்கு சப்போர்ட்டாக வாரவன்னு எனக்கு பதில் தாங்க. அப்போ நான் வாயை பொத்துறேன். என்னத்துக்கு இவன் பேனர் அடித்தான்? ஏனெண்டா இவன் கல்லன்ட்டு தெரியும். இவன் மக்களை போயிட்டு பார்க்குற என்னத்துக்கு தெரியுமா, அங்கே வேலை செய்கிறத வீடியோ எடுத்து காட்டி இவனை பற்றி இவனை புகழ்ந்து பேசிக்கொண்டு மக்களை பற்றி இவன் பேசுகிற மாதிரி அவனுக்கு நடிச்சு கொண்டிருக்கிறான். ஏன் இவன் நல்லவன் என்றா இவன் கமையில் உள்ள பொடிய மாறே இவனோட இருப்பான், க்ளீன் பண்ணுற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வீடியோ எடுக்கிறான். அடே இவன் கமையில் உள்ள பொடிமாரேன் இவனோட வரல, அவனுக்கு தெரியும் கல்லண்டு. ஆனால் அவங்கள இவன் கூட்டணி சேர மாட்டான். ஏண்டா அப்படி எடுத்தேன்டா அவனோட இவன்கிட்ட கணக்கு கேட்பான். அதனால இவன் யாருக்கிட்டையும் கணக்கு காட்ட மாட்டான். இந்த 2வது கேள்வி என்ன தெரியுமா, இதுதான். இப்போதைக்கு சாமனம் வந்துச்சு, காட்டினாய், ஓகே கொடுத்தாய், அதையும் காட்டினாய். ஏன்னா நீ காட்டாமல் எதையும் கொடுக்க மாட்டாய், உனக்கு அது நோய். எவ்வளோ டிப் நீ சொல்லி கொடுக்க மாட்டேன், காட்டுறது வலது கைக்கு கொடுக்குற இடது கைக்கு தெரியாமல் நான் கொடுப்பேன் அப்படின்னு நீ சொன்னாய். ஆனால் இப்போ நீ அதையே தான் செஞ்சு கொண்டு இருக்கிறாய். நான் பேசுகிறத நிப்பாட்டணுமெண்டா போனதெல்லாம் போட்டு இப்போ உன்ட பேங்க் அக்கௌண்ட்க்கு எவ்வளோ வந்திருக்கி காட்டு, எவ்வளோ வந்திருக்கி. நீ சொன்னாய் தானே கூட வந்திருக்கி, கணக்கெல்லாம் நான் காட்ட மாட்டேன். கணக்கு காட்ட தான் வேணும் நீ. ஏன்னா உன் அக்கௌண்ட்டு சொத்து இல்லை, ஒரு ரூபாக்கு நீ கணக்கு காட்டணும். எவன்ட அக்கௌண்ட்டு சொத்து எடுக்கிறதுக்கு ஏலா உனக்கு, எங்களுக்கு ரைட் சிரிக்கி கேட்க. ஸ்ரீலங்காவில் பிறந்த எல்லாத்துக்கும் இன்னைக்கு உன்னைய ஸ்ரீலங்காவில் இது தெரியாமல் அனுப்பினவனாலும் எல்லாத்தையும் கேள்வி கேட்க ரைட் சிக்கி, கேள்வி கேட்டே ஆவேணும், நீ அதுக்கு பதில் சொல்லியே ஆவேணும். ஏன்னா அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க கணக்கு காட்டுவாங்க. நீ கணக்கு காட்டு எவ்வளோ வந்துச்சுன்னு, நீ கணக்கு காட்டினேன்னு வச்சுக்கோடா, நான் பேசவே மாட்டேன். நீ கணக்கு காட்ட மாட்டேன், ஏன்னா கோடி கணக்கு வந்திக்கு. நீ இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்திக்கிறாய் தெரியுமா. இப்போ பரதேசி இவ்வளோ கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முந்தைய என்னென்னலாம் கலஸ் காட்டினாய், புதுசாக உடுத்து எப்படிடா கெட்டப்போ சேஞ்ச் பண்ணுறாய் நீ. இப்போ பரதேசி கோலத்தில் காட்சி அளிக்கிறாய். ஏனெண்டா உனக்கு இன்கம் வேணும், அந்த பப்ளிசிட்டி பைத்தியம் நீ, உனக்கு வீடியோ போடணும். உனக்கு இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தான் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க கூட இப்படி மூஞ்செல்லாம் வச்சுக்கொண்டு இப்படி இதாகி கொண்டிருக்க மாட்டாங்க. நாங்கள் சொல்கிறேன் என்னென்னு யோசிங்க. இவன் அல்லக்கா வேண்டி செய்கிறது இல்லை, இவன் இந்த பப்ளிசிட்டி இவனை ஃபேமஸ் ஆக்கணும். ஏதோ ஒரு எரும மாட்டு மூதேவி ஒன்று நான் பார்த்தேன், வேறு என்ன செய்ய, இப்படி தான் பேசணும். வருங்கால ஜனாதிபதின்னு அடித்து இன்னும் இவனை உசுப்பேற்றி விட்றாண்டு. ஏனெண்டா நடிக்கிறவனை தான் எங்களோட நாடு நம்பும். அதனால தான் நாங்கள் இன்னமும் இதே நிலைமையில் இருக்கிறோம். நல்லா யோசித்து பார்த்து இருந்திருந்தா எங்களுக்கு சுகதினம் கிடைச்ச நாளில் இருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் வேறொரு ஸ்டேஜில் இருந்து இப்போ எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்காம சரி அவன் செஞ்சுட்டு போட்டு எங்களுக்கு என்னென்னு ஈக்க போயிட்டு தான் இப்போ எல்லாமே அதே நிலைமையில் இருக்கிறோம். இன்னும் பெரிய பாவங்களை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான். அல்ல சொல்லாததெல்லாம் சொல்கிறான். மாதா பிதா குரு தெய்வம்னு அல்ல சொன்னான்றான். அப்போ இவன் இவ்வளவு பெரிய ஒரு முனாஃபிக்கா ஆயிக்கு. இந்த பக்கம் வீடியோ போடுறான், இனி சோத்த ஆக்க மாட்டேன், சோர்வலை வீசுறீங்கண்டி. இந்த பக்கம் வீடியோ போடுறான், உங்களுக்கு வெக்கம் இல்லையா, ஒரு குடும்பத்தால் உமாவாரா மவள்வாரா வாப்பா சாப்பாடு எடுக்கிறீங்கன்னு ஏசுறான். 2-3 பேர் அடிக்கிறாங்க. உங்களுக்கு பொறாம தானே, என்னடா இது பொறாம தானே,
பொறாமப்படுறதுக்கு இவங்கிட்ட என்னடா ஆகி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் உழைச்சி தின்றோம், நாங்கள் வந்து எங்களோட சொந்த உழைப்பால் நாங்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் ஜெம்மத்துக்கு யாருக்கும் காட்ட மாட்டோம். ஏன்னா படைச்சவன் எங்களுக்கு அதுக்கு என்ன கூலி தரையிலுமோ தருவான். இவன்ட படம் காட்டி கொண்டிருக்கிறான், ஒருத்தரை காணையெல்லாம் வீடியோ எடுக்கிறான். மிச்சம் பாரு, மிச்சம் தேவையில்லடா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜனாதிபதிக்கு ஆணைக்குழுக்கு சல்லி கொடுக்குவான்னு சொல்லி ஜனாதிபதிக்கிட்டே ரிக்வஸ்ட் பண்ணுறான்னு இதை க்ளீன் பண்ணுங்க. இப்போ அதை கேட்டுட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு விளங்கும். போதும், நீங்க சல்லி சேர்த்து கொண்டு போயிட்டு ஜனாதிபதி ආණේකුළුකුන් கொடுத்துடாங்க. ගරු ජනාධිපතිතුමනි, මේ රටේ මිනිස්සු දැන් ඔයත් එක්ක ගොඩාක් ආදරයි. ඇත්තටම මුස්ලිම්, දෙමළ, සිංහල එම ජාතියෙන්ම පණ වගේ ආදරයි. ඉතින් ජනාධිපතිගේ පොඩ වීඩියෝ ටක් ගාලා මේ එඳුම් ටික ඔක්කොම ගන්න මේ එවැනි එක මේ වගේ ටීචර්ස් අල්ලා දෙවියෝ කියලා කියන්නේ මාදා පිතා ගුරු දෙවියෝ குர்ஆன ஹதீஸை ஒழுங்கா ஓதாம பொய்ய பேசுறார். இதுக்கு மேலே நான் எப்படி உங்கள்கிட்ட நிரூபிக்கணும்? இப்போ ஒன்று பேசுகிறான், நைட்டுக்கு ஐஸ் அடிச்சுட்டு வந்து இன்னொன்று பேசுகிறான். இவனோட ஒரு ஐஸ் அடிக்கிற செட் ஒரு 6-7 பேர் சுற்றி கொண்டிருக்கிறான். அவனோட மூஞ்சி இவன் காட்டுறான். இல்லை, எங்களுக்கு மக்காமில் இருந்து பீஸா மக்காமில் இருந்து எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, 5-6 பேர் இவனோடய சுற்றி கொண்டிருக்கிறான். ஒரு நாளைக்கு 40,000-50,000க்கு இவன் தூளுக்கும் ஐஸ்க்கு செலவழிக்கிறான். இவர் ஊரா விட்டு கோழி அறுத்து வாப்பட பேருக்கு கத்தம் கொடுத்த மாதிரி இவர் வந்து அங்கிட்டு கலசா கொஞ்சம் கெத்தாக திரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஒருத்தர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற இடத்துல போயிட்டு மௌலைமாருக்கே இவன் பயான் சொல்கிறான். அவனுக்கு அப்துல் ரஹ்மான் அந்த சோட் நியூஸ் அவன் வந்து இன்னும் உசு பேத்து விட்றான். உங்களமா இளைஞர்கள் கிரவுண்டில் விளையாடி கொண்டிருக்கிறாங்க கிரிக்கெட், நீங்கள் வந்து இங்கிட்டு சமூக சேவை செய்கிறேன். இவன் எந்த காலமாக கிரிக்கெட் விளையாடினான்? இவனுக்கு 2 ரன் சொல்கிறதுக்கு முந்தையே இவன் ரன் அவுட் ஆகிடுவான். அந்த இவனோட பாடி கண்டிஷன் ஈக்குது. ஏன்னா முழுக்க எல்கோஹால் ட்ரக்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி கலந்த உடம்பு தான் அது. இது இவன் தனிநபராக இருந்து இவன் இப்படி செஞ்சேன்னா நான் விமர்சிச்சிக்க மாட்டேன். ஆனால் இவன் இது மக்கள்கிட்ட காசில் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கொண்டு இவனை மக்கள் அல்லட பேரை வச்சு அலந்திலா சொல்லி அவன் படிச்சும் இல்லை ஓதியும் இல்லை. இந்த கொஞ்சம் வார்த்தையை வச்சு மக்களை ஏமாத்துறதை என்னால் தாங்க முடியலை. அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் கேட்ட கேள்விக்கு பதில் வரவே அது. கேட்டீங்க உங்களை பிளாக் பண்ணுவான், இல்லாட்டி உங்களோட உம்மா இழுத்து கேட்பான். இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற இவன் ஃபேன்ஸ் மாறிக்கிறாங்களே அவங்கக்கிட்ட கேட்குறேன், எல்லாத்தையும் செய்கிறாரு தானே, கேளுங்களே, கணக்கை கேட்டு பாருங்க. அப்போ இவன் ஒரிஜினல் மூஞ்சி உங்களுக்கு விளங்கும். மக்கள்கிட்ட காசுலேருந்து 1 ரூபா எடுத்தாலும் அவன் 1000 நலவு செஞ்சாலும் களவே. இதைத்தான் அல்லா சொல்லிக்கிறான். நீங்கள் அல்லாவை நம்பினா இது நான் சொல்கிறது சரியா பிள்ளையாண்டு ஒரு உலமாக்கிட்டேயோ ஒரு மௌலைமார்கிட்டேயோ போயிட்டு கேட்டு பாருங்க. மூஞ்சை காட்டி கொடுக்குறேன்டா படம் காட்டுறான்னு தெரியுது தானே. மக்களை சீரழிக்கிறான் தானே, விளங்குது இல்லையா? அவங்களுக்கு சோத்தை கொடுத்து உதவி செய்கிற மாதிரி செஞ்சு அவங்கள காட்டி இவன் வந்து பேர் சம்பாதிக்கிறான். இதுதான் கொஞ்சம் யோசிச்சா இதுக்கான சரியான முடிவு உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்னன்னு எனக்கு தெரியலை. எனிவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது சரியா பிள்ளையான்னு. ஆன வரை சொல்லிவிட்டோம். இனி அல்லட காவல். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. 9 லட்சமா? இவ்வளவுக்கு எவ்வளோ வந்திக்கிட்ட ஹேண்ட் அக்கௌண்ட்டு? சின்ன அமௌண்ட் எல்லாம் சொல்கிறேன். 9 லட்சம் வந்து எல்லாம் பேசக்கூட அமௌண்ட் எல்லாம். மாடை குறைபான அடுத்து உங்களுக்கு இறைச்ச தர நாங்கள் முள்ள சூப்பவா